வெளியே போயிருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட் உங்களை பார்த்துட்டு, ஏய் போன வாரம் தானப்பா பார்த்தேன், நல்லா தானே இருந்தேன், என்ன இந்த வாரம் திடீர்னு என்ன ஆயிடுச்சு உனக்கு? பார்த்தேன் ஆளே டல் ஆகிட்டேன், கொஞ்சம் ஃபேஸ் எல்லாம் கருத்த மாதிரி ஆயிடுச்சு, சுருக்கம் வந்துருச்சு, வெள்ள முடியல திடீர்னு உடம்பு எதனா சரியில்லையா, எதனா பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா, நல்லா தானே இருக்கேன், உடம்புலாம் நல்லா தானே இருக்குது, வேலை தான் கொஞ்சம் அப்படியே ஹெக்டிக்காக போயிட்டுருக்கு அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே வரீங்க. நமக்கு நம்மளுடைய முகம் பார்வை நம்ம தோற்றத்தை பற்றி யாருன்னா எதனா சொன்னால் உடனே ஒரு மாதிரி வருத்தம் ஆகிடும் இல்லையா? அதே மைண்டுக்குள்ளே யோசிப்போல யோசிச்சுட்டே வரீங்க. என்னடா ஆச்சு இந்த ஒரு வாரத்தில், போன வாரம் நல்லா இருந்தேன்றா இந்த வாரம் என்ன ஆச்சு அப்படின்னு யோசிக்கிறீங்க. அந்த ஒரு வாரமும் பார்த்தா நீங்கள் தூங்க போகிறப்பையும் கண்ணு முழிச்சதும் எல்லா நேரமும் நீங்கள் அன்னைக்கு நடந்த பிரச்சனைகள், அன்னைக்கு நாளை எப்படிடா ஃபேஸ் பண்ண போகிறோம், எப்படி நம்ம பண தேவையை எப்படி சமாளிக்க போகிறோம், போன வாரம் நடந்தது அப்போ அதையே யோசிச்சுட்டு அந்த லூப்லேயே நீங்கள் போயிட்டு இருந்திருக்கீங்க. சப்கான்ஷியஸ் மைண்டில் புதுசாக பிலீஃப் ஃபார்ம் ஆனது இல்லாமல் பழைய பயங்கள் எல்லாம் தோண்டி துருவி உங்களை ஒரு வழி பண்ணிடுச்சு. சரியாக தூங்கலை, இது பண்ணலை. அது இந்த ஒரு வாரத்தில் உங்களுக்கு இந்த வயதான தோற்றத்தையே கொடுத்துருச்சுங்க. அதுதான் உண்மை. அதனால தான் உங்கள் ஃப்ரெண்ட் இப்படி பார்க்குறாரு. வீட்டில் போய் கண்ணாடியை பார்க்குறீங்க, உங்களுக்கும் அவர் சொன்னது ஆமாம் அப்படின்ற மாதிரி தோணுது. சும்மா ஒரு எண்ணங்கள் எப்படி மாத்திருச்சு பாருங்க. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஆரோக்கியமா இருக்கணும், இளமையா இருக்கணும்னா நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்ல நல்லா நமக்கு ஹெல்த்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ், எக்ஸசைஸ், இந்த மாதிரி விஷயங்கள், யோகா, தியானம் இதெல்லாம் தான் தேவைன்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி கிடையாதுங்க. எண்ணங்கள் ரொம்ப அடிப்படை. அந்த எண்ணங்கள் ஒழுங்கா இருந்தால் தான் இந்த விஷயங்களையும் நீங்க செய்ய முடியும். எண்ணம் ஒழுங்கா இருந்தால் தான், பாசிட்டிவா இருந்தால் மட்டும்தான் நீங்க ஒழுங்கா சாப்பிடுவீங்க. எண்ணம் பாசிட்டிவா இருந்தால் தான் நீங்க உங்களுக்கான ப்ராக்டிசஸ் எல்லாத்தையுமே நீங்க செய்வீங்க. எண்ணம் பாசிட்டிவா இருந்தால் தாங்க தியானம் கூட செய்ய முடியும். அப்போ அதுவும் நைட்டு தூங்குறப்ப, காலையில் எந்திரிக்கிறப்ப ஆல்ஃபா ஸ்டேட் ஆஃப் மைண்டில் நீங்கள் இதே மாதிரி யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, அது உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் ஆழமாக பதிஞ்சு ஒரு பேட்டர்னை உருவாக்கி அது உங்களுடைய ரியாலிட்டியில் நடக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் எது வேணாமோ அதை நோக்கி தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டே இருக்கும். அப்போது எல்லாத்துக்கும் அடிப்படையாக உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் சரி பண்ணணும். பாசிட்டிவ் தாட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கு நீங்கள் பழைய பிலீஃப் சிஸ்டம்ஸை கிளியர் பண்ணணுங்க. அதுக்கு ஹோப்பனோப்பனோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராட்டிடியூட் ஜேர்னலிங், நன்றி உணர்வால் உங்கள் உடம்போட ஒவ்வொரு செல்லையும் நீங்கள் நிறைக்க ஆரம்பிக்கணும். எதை பேசினாலும் பாசிட்டிவாக பேசணும், பாசிட்டிவாக நினைக்கணும். இது எல்லாத்தையும் ஸ்ட்ரக்சராக நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணுங்க. இதுதான் உங்களுக்கான த பெஸ்ட் ஆன்டி ஏஜிங் ஃபார்முலா. இந்த ஆன்டி ஏஜிங் ஃபார்முலா பற்றின இன்னொரு டீட்டெயில்டு வீடியோவை நான் அதுக்கான லிங்க்கை உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இதுக்கு நம்ம பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷன் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுடைய த பெஸ்ட் வெர்ஷனாக நீங்கள் மாறுங்க.